அன்புள்ளங்களுக்கு வணக்கம். என்ன அண்ணன் வந்து ஏதோ ஒரு இன்னோவா கிறிஸ்டா எடுத்துகிட்டு வந்து சும்மா டர்ரு புருன்னு உருமு வைக்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? என்னதான் இருந்தாலும் இந்த இன்னோவா கிறிஸ்டா வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து போன வருஷத்தில் எப்போ ஜூலைக்கு அப்புறங்களா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வண்டி நிறுத்திட்டாங்க சொன்ன உடனே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போவே வந்து நிறைய டிஎம்எஃப் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உண்மையாலுமே இந்த டீசல் வண்டி வந்து நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா டீசலுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லவர்ஸ் இருப்பாங்க. அதனுடைய ஒரு சுகமே தனின்னு வச்சுக்கலேன். அந்த டீசலுடைய பர்ஃபார்மன்ஸு, அந்த அந்த டீசலுடைய அந்த பிக்கப்பு, அதனுடைய மைலேஜு, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதை நம்ம போகும்போது பேசலாங்க. திருப்பி ஏன் இந்த விஷயம், திருப்பி தான் அண்ணன் வண்டி இந்த வண்டி ரிவ்யூ பண்ணிட்டாரே, எதுக்கு இந்த வண்டி அப்படின்னா, நாயகன் மீண்டும் திரும்பி வர்றார். இந்த விக்ரம் படத்தில் சொல்கிற மாதிரிங்க, நாயகன் மீண்டும் வரார், அந்த மாதிரி வர்றார் திரும்பியும் 2023 மறுபடியும். ஒரு சந்தோஷமான செய்தி. அண்ணன் என்ன இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆமாங்க, அப்புறம் இன்னோவா கிறிஸ்டாவோடைய இந்த உருமல் சத்தத்தை திருப்பி நம்ம கேட்குறோமில்லங்க. உண்மையாலுமே இது வந்து ஒரு வியாபார உத்தியா, அது இன்னும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா, ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜி, அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்ணி இந்த வண்டி விற்கிறதுக்கு இவங்க ஐடியா பண்ணாங்களா, என்ன விஷயங்கள்னு சொல்லி பல விஷயங்கள் தெரியலிங்க. பல ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்குது. அதெல்லாம் இன்னும் ரூமர்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம போகும்போது பேசிக்கலாம். ஏன் அந்த வண்டி திருப்பி விட்டுருக்காங்க, ஒருவேளை ஹைக்ராஸுக்கு இது சக்ஸஸ் ஆகாமல் போயிருமா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு எண்ணமா, என்ன காரணங்கள், பல காரணங்கள் இதில் இருக்குது. இதில் என்ன ஏது டீட்டெயில்ஸுங்கிறது நம்ம ரன்னிங்கில் போகும்போது பேசிக்கலாங்களா. இந்த வண்டி வந்து இந்த உருமல் சத்தத்தை நீங்கள் கேட்கணும். திருப்பி நம்மளுக்கு இன்னோவா கிறிஸ்டா கிடச்சிருக்குது. அது வந்து என்னென்னா ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி விட்ருக்காங்க. முன்னாடி பம்பர் வந்து இதோட கிரில்லை வந்து இதோட கட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் வேணால் ஃபோட்டோ போடுறேன். ஆக்சுவலாக வந்து நெட்டில் வந்து ஃபோட்டோ வந்திருக்குது. அந்த டொயோட்டோவுடைய யாரோ சம்திங் ஒரு பர்சன் வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள். இந்த பம்பர் மாற்றிருக்காங்க, கிரில்லு மாற்றிருக்காங்க. மற்றபடி இன்ஜின் பாடி கீடி எல்லாமே சேம் தான். பின்னாடி சைடு எல்லாமே சேம் தான். அதனால் வண்டி இன்னும் வரலிங்க. வண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வண்டியை பற்றி என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். இது மட்டும் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி அவங்க வந்து புது வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. 2023 டீசல். இந்த 2023 டீசலில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎக்ஸுங்க, விஎக்ஸு, ஜெட்எக்ஸு 4 வேரியன்ட் மட்டும்தான் விடுறாங்க. இதில் வந்து மேனுவல் மட்டும்தான் வருங்க, ஆட்டோமேட்டிக் வராதம்மா. பார்த்தீங்களா என்னெல்லாம் இவங்க பிளான் பண்ணுறாங்க பாருங்க. மேனுவல் மட்டும் தான் கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக் கிடையாது டீசலில். அதான் நீங்கள் இப்போ டீசல் ஆட்டோமேட்டிக் வேணால் கம்பல்சரி கிடையாது, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேணால் நீங்கள் ஹைக்ராஸ் எடுத்துக்க வேண்டியது தான் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்க, நம்ம அப்படி போகிற வழியில் பேசிக்கலாம், வாங்க போகலாங்களா. என்னதான் சொல்லுங்க, எத்தனை வண்டிகள் வந்தாலும் இந்த இன்னோவாக்குன்னு சொல்லி இருக்கிற ஒரு உண்டான ஒரு சுகம் சொகுசே தனி. ஸ்டார்டிங் ஆகும் பாருங்கள். இங்கே இந்த பக்கமாக அப்படியே இன்ஜின் நாய்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு கேட்குன்னு இல்லை, சத்தம் கேளுங்க. ஸ்டார்டிங் சவுண்டு எப்படி அந்த டீசலுக்கு உண்டான ஒரு லைட்டாக ஒரு தலையை ஆட்டாட்டி ஸ்டார்ட் ஆகும். போகலாங்களா. என்ன தான் சொல்லுங்கள், எத்தனையோ வண்டிகள் வந்தாலும் சரிங்க, அந்த இன்னோவா அப்படிங்கிற அந்த நேம் வந்து பிராண்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய பிராண்டாக அது வந்து க்ரியேட் ஆகிருக்குது. அந்த என்னோடத்தில் சொல்லுவாங்க கேஜிஎஃப்பில் தானே பிராண்டு, ரேமன் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்பாங்க, பிராண்டு. அந்த மாதிரி வந்து கேஜிஎஃப் ஒரு பிராண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு பிராண்டுங்கிற டைலாக் அதில் வரும். அந்த மாதிரி இந்த இன்னோவா பிராண்டுங்கிறது வந்து அப்படி ஒரு பேர் வாங்கிருச்சுங்க வண்டி வந்து. குவாலிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீக்காக செம பீக்கில் விற்றுட்ருக்குதுங்க வண்டி. 99 கடைசியில் லான்ச் ஆச்சுங்க. 2004 நல்ல 5 வருஷம் நல்ல பீக்கை விற்றுட்டு இருக்கும்போது வண்டி சடான்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ண உடனே இன்னோவா கொண்டு வந்தாங்க. அந்த இன்னோவா கொண்டு வந்தோன்னா பார்த்திங்கன்னா டபால் வந்த உடனே 2005 ஃபுல் சேல்ஸ் எல்லாம் ஆகலைங்க. கரெக்டாக 2005 2015 வரைக்கும் இருந்ததுங்க. 10 வருஷம் வச்சுருக்காங்க. அதையும் என்ன பண்ணாங்க, கரெக்டாக நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னோவா கிறிஸ்டா வந்தது. இன்னோவா கிறிஸ்டா 2015 வந்து 2022 ஸ்டாப். 7 வருஷத்தில் ஸ்டாப் ஆன உடனே உண்மையிலுமே எனக்கே வந்து ரொம்ப ஒரு ஃபீல் இருந்ததுங்க. ஐயையோ, எத்தனை பேர்த்துடைய மக்களினுடைய இதுங்க இது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா திருப்பூர்லேங்க முக்கால்வாசி விஐபி
அதுக்கப்புறம் நிறையா இன்றைக்கி இருக்கிற சிஎம் பாருங்கள், சிஎம் இருந்து அப்போ சொல்கிறேன்னுங்க, இப்போ இருக்கிற சிஎம்ல முன்னாள் சிஎம், அரசியல்வாதிகள் ஆகிட்டுங்க, செலிப்ரிட்டிஸ் ஆகட்டும், எல்லாத்துடையும் கம்பல்சரி இன்னோவா கிறிஸ்டா கண்டிப்பாக இருக்குங்க. இன்னோவா இருந்ததை விட இன்னோவா கிறிஸ்டா வந்து அதிகமான மக்கள்கிட்ட புழங்குறக்க ஆரம்பிச்சதுங்க. நல்ல பீக்கு, நல்ல சேல்ஸு. அதுக்கப்புறம் இவங்க பெட்ரோல் கூட விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் அந்தளவுக்கு கூட எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ஆனால் டீசல் வண்டி வந்து கடைசி வரைக்கும் விற்றுட்டு இருந்ததுங்க. ஆனால் இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் போன வருஷம் இப்போ ஒரு 5-6 மாதம் முன்னாடி தான், 4-5 மாதத்துக்கு முன்னாடி வண்டி நிறுத்திட்டாங்க. அப்படின்னோடனே 80 ஸ்பீடு வார்னிங் வந்துடுது. இப்போ தான் கரெக்டாக 80 தாண்டுதுங்க. நிறுத்திட்டாங்கன்னு சொன்ன உடனேயே நிறைய பேர்த்துக்கு வந்து பயங்கர ஃபீல் ஆயிடுச்சு. நான் கூட நம்ம டீம் கிட்ட கேட்டிருந்தேன், நிறைய பேர் இந்த வண்டி மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி டீசல் வண்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேங்க, எவ்வளோ நல்ல வண்டி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உண்மையாலுமே வராது ரைட், இனிமேல் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹைக்ராஸுக்கு வந்து ஃபுல் பூஸ்டப் கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாங்க நான் பார்த்த வரைக்கும் அப்பா ஒரு கார் ஏடுலிங்க, இந்த ஐக்ராஸுடைய ஏடு மாதிரி எந்த ஏடு நான் இது வரைக்கும் நான் பார்க்கலிங்க. இத்தனை வருஷத்துலிங்க நான் யூடியூப் இத்தனைலாம் பார்த்துட்ருக்குறேன். இப்போ இந்த 4-5 மாதமாக வருது பாருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வருதுங்களா டிஎம்எஃப்? மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐக்ராஸினோட ஏடு நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கனாலே ஐக்ராஸோட ஏடு தான் அதிகமாக வருதுங்க. மோஸ்ட்லி அந்த அளவுக்கு விளம்பரம் போட்டு அடித்து பட்டையை கிளப்புறாங்க ஐக்ராஸு. என்ன காரணம்னு தெரியல, இந்த அளவுக்கு ஒரு விளம்பரம் பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சா, ஒரு வேளை விலைகளாக ஜாஸ்தியாக விடுறோம், வண்டி இந்த மாதிரி மூவிங் ஆகுமா ஆகாதா, பெட்ரோல் வண்டினால ஹைப்ரிட் தானே வச்சுங்க. பட் என்ன காரணத்துக்காக இவங்க இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க விளம்பரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து இப்போ லான்ச் ஆகிருக்கு பாருங்க 2023. இதில் வந்து உங்களுக்கு வந்து 4 வேரியண்ட்டு விடுறாங்க. ஜிஎக்ஸு, விஎக்ஸு, ZX. அதான் முதல் முறையாக தானுங்க. என்னென்னா ஆட்டோமேட்டிக் நிறுத்திட்டாங்க. ஏன் ஆட்டோமேட்டிக் நிறுத்தினாங்கன்னு தெரியல. இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட்ஸ்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, வதந்திகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, இவங்க வந்து இதில் ஆட்டோமேட்டிக் விட்டாங்கன்னா கம்பல்சரி ஐக்ராஸ் விற்காது. எனக்கு தெரிஞ்சு 100% விற்காது வண்டி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, விலை ஜாஸ்தி, அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலு, அப்புறம் அந்தளவுக்கு அவங்களுக்கு மைலேஜ் இருக்குமா இருக்காதா, அந்த மாதிரி நிறைய யோசனை பண்ணுவாங்க. இந்தளவுக்கு அது புல்லிங் இருக்குமா, பிக்கப் இருக்குமான்லாம் தெரியாதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த வண்டி ஓட்டுறது 2400 சிசி தான், 148 பிஹெச்பி, 343 NM டார்க்கு. ஸோ அப்படியே 100ல் போயிட்டுருக்குற வண்டி எப்படி போகுதுன்னு பாருங்க. ஏதாவது ஒரு துளி, ஒரு சத்தமோ ஒரு இதை ஏதாவது கேட்குதான்னு மட்டும் பாருங்கள், சும்மா நெகுன்னு போகுதுங்க. இன்ஜின் பாருங்க, அப்படியே அந்த காலை வச்சிங்கனாலே மொறுன்னு இருக்கும். அது என்னமோ அந்த டொயோட்டா இன்ஜின் மட்டுங்க அந்த மாதிரி எத்தனை லட்சம் ஓடுனாலும் சரிங்க, இப்படியே தான் இருக்கும் பார்த்துங்க இன்ஜின். அதனால் அந்த ஹைக்ராஸ் வந்து அவங்களுக்கு விற்காதுன்னு ஒரு சந்தேகத்தினால தான் அவங்க இப்போதைக்கு இது விடலின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அவங்க என்னை சேல்ஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதனுடைய சேல்ஸ் வந்து அடிக்கிறங்கிறது நீ எந்த வண்டியும் முடியாது. ஆனால் அந்த நிறுத்தர்னு சொல்கிறதுக்கு ஒரு 4-5 மாதம் முன்னாடி, நான் சொல்கிறது 2022 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு புது வண்டி எடுக்க போயிருந்தேங்க. நம்ம சொந்தக்காரருக்கு, நம்ம அண்ணனுக்கு நம்ம எடுக்க போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-150 வண்டி நின்று இருந்ததுங்க. வண்டி இசிவிட்டு கிடந்தது. இன்னோவா, இதை கிறிஸ்டா, நம்மளே பார்த்தோம்ல போய் இங்கே ஷோரூமில் எத்தனை வண்டி நின்று இருந்தது விற்காமல், அவ்வளோ இருந்ததுங்க. திடீர்னு ஏன் இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. வண்டி நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே படப்படன்னு கடலை ஒரு ஏடு விற்று போடுச்சு. பூரா வண்டி விற்று போட்டாங்க. நிறைய பேர் வந்து ஐயோ இன்னோவா வேணும் கிறிஸ்டான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடங்கப்பா இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, ஷோரூமில் எடுத்துருது. இந்த யூஸ்டு காருக்காரங்க இந்த பண்ணுறாங்க பாருங்க ஒரு பொருளையை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் ஃபோன் பண்ணி, வி மாடலை என்னமோ 32 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துருந்தாங்க. ஜட்டுன்னு தான் நினைக்கிறேங்க. ஆன் ரோடு 32 லட்சம், 6000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. அந்த வண்டி வந்துங்க விற்கிறேன்னு சொல்லி கொடுத்தலான்னு முடிவு பண்ணாங்களாம்மா. என்ன விலைங்கன்னு கேட்டால் 36 லட்சம் சொன்னாங்க. எப்போக்கு இதெல்லாம் பேசுனது? ஜனவரியில், இந்த மாதம் தானுங்க, பொங்கலுக்கு கொஞ்சம் முன்னாடி. என்ன விலை? 36 லட்சம். நானே மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு, எனக்கு
என்னங்க 36 லட்சங்களா? வேணுங்க அவர் புது வண்டி என்ன விலைக்கு வாங்கினாருங்க? 32 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாருங்க. 4 லட்ச ரூபா எச்சா கேட்குறாருங்களா? ஆமாம், 6000 தானே ஓடி இருக்குதுங்க. வண்டி தான் வர்றது இல்லைங்க, இன்னோவா கிறிஸ்டா டீசலு, அதனால தானுங்க அப்படின்னாரு. நானா அப்படி சிரித்தேன் நான். இந்த கார் கன்சல்ட்டிங்காரங்க பூரா விலையை ஏற்றி தாறு மரம் மேலே கூட போய் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, திருப்பி 36 ரூபாய்க்கு அவர் விற்க போகிறாரு இந்த வண்டியை. இனி என்ன விலைக்கு விற்க போகிறாருன்னு தெரியல. 32க்கே போகாது, அது வேறு விஷயம். ஏன்னா புது வண்டி எடுத்துக்கலாம் பண்ணலாம். இப்போ இவங்களுடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொயோட்டாவுடைய திட்டங்க அநேகமாக இந்த வண்டி முன்னாடி கிரில் மட்டும் மாற்றிட்டாங்க. கேட்டால் ஃபேஸ் லிஃப்ட்டு 2023 மாடல் ஃபேஸ் லிஃப்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சங்க மினிமம் 50,000-60,000 ரூபா விலை ஏற்றுவாங்க கன்ஃபார்மாக. எல்லா மாடலுக்கும் அந்த பம்பர் சேஞ்ச் பண்ணினதுக்காக, வண்டி கொண்டு வந்ததுக்காக. ஏன்னா இவ்வளோ டிமாண்ட் பண்ணிட்டாங்களாங்க, வண்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லி. அதனால் ஒரு 50 ரூபா விலை எச்சா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50, 60, 70 வரைக்கும் எச்சாகலாம் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக. மற்றபடி இந்த இன்னோவா கிறிஸ்டா வந்ததுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க டிஎம்எஃப்? மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்தது நல்லதா திருப்பியும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெயினாக இந்த விஷயத்த சொல்லுங்கள், இவங்க ஆட்டோமேட்டிக் ஏன் விடலை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆட்டோமேட்டிக் லவர்ஸும் இருப்பாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஐயோ, இன்னோவா கிறிஸ்டாவில் டீசல் ஆட்டோமேட்டிக் இல்லையே அப்படின்னு சொல்லி இதுங்க அப்படி. ஓகே, அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக் லவர்ஸ், எனக்கு உண்மையாலுமே இன்னோவா கிறிஸ்டால் ஆட்டோமேட்டிக் ரொம்ப பிடிச்சதுங்க. என்ன காரணம்னா அதனுடைய டார்க்கு தான். முதல்ல 2.8 விட்டுருந்தாங்க. அப்போவே அதே சூப்பருங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. நான் சென்னைங்க 100, 110, 120க்குள்ளே தான் ஓட்டினேங்க ஃபுல் என்ஹெச்சில். இந்த 100 ஸ்பீடில் போய் நான் கரெக்டாக 15 கொண்டு வந்தேங்க. ஆட்டோமேட்டிக் 2.8ல் ஜி மாடலுங்க. அதில் அப்போ உங்களுக்கு 2.8ல் உங்களுக்கு 2 மாடல் தான் வந்ததுங்க, G1, Z1. அதில் ஜி மாடல் நான் ஓட்டிகிட்டு போனேன். சென்னைக்கு நானும் ரித்திக்கெல்லாம் போயிருந்தோம். நம்ம ஃப்ரெண்டு வண்டி இல்லைங்க. அது 15 கிடச்சிது மைலேஜ். இப்போவும் இந்த மேனுவல் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு, இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டி நான் மாவா வண்டிங்க. இது இப்போ ஆக்சுவலி நான் உங்களுக்கு இந்த வண்டி தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன் முதல் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா இப்போ லோக்கல் ஓடிட்டு இருக்குதுங்க. லோக்கலுக்கு 12.7 கிடச்சிருக்குது லேட்டஸ்ட் மைலேஜ். அதில் பாருங்கள், இங்கேயே காமிச்சிருது 12.7 லோக்கலுக்கு. எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு 100 100, 110, 120க்குள்ளே நீங்கள் ஓட்டிங்கன்னா 14 கன்ஃபார்மாக கிடைக்கிங்க. 15ங்கிறது ஈஸியாக கொண்டு வரலாம். ஆனால் நிறைய பேர் மைலேஜுக்கு நல்லா கிடைக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போவும் இனிமேல் நீங்கள் புது வண்டி வாங்கினாலும் சரிங்க, தயவு செஞ்சு 100 to 120க்குள்ளே ஓட்டிங்க. லாங்கு சொல்கிறேனுங்க, லோக்கல் இல்லைங்க, லோக்கல் உங்களால் எவ்வளோ மெதுவாக ஓட்ட முடியுமோ நீங்கள் ஓட்டிங்க. பட் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. நான் போன வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க, இன்னோவா கிறிஸ்டா வீடியோலேயே தயவு செஞ்சு 140, 160க்கு மேலே நீங்கள் ஓட்ட வேண்டாம். ஓட்டி நீங்கள் பிரேக் மேலே காலை வச்சிங்கன்னா, சடன் பிரேக் அடிச்சிங்கன்னா, பிரேக் மேலே காலை வச்சா இல்லைங்க, டக்குன்னு இந்த மாதிரி யாராச்சும் குறுக்கால் சடன் பிரேக் வச்சிங்கன்னா வண்டி நிற்கிறதில்ல, இழுத்துட்டு போகுதுங்க. அதனால் பார்த்து ஓட்டிங்கன்னு சொன்னேன். அதில் சில பேர் கமெண்ட் பண்ணாங்க 120 அடித்தாலும் வண்டி நிற்கிதுங்க அப்படின்னு. நான் சடன் பிரேக் அடிச்சாதான் சொல்கிறேனுங்க. நார்மலாக போய் நீங்கள் 160, 180 பிரேக் மேலே காலை வச்சு எல்லா வண்டி நிற்கத்தான் செய்யுங்க. சடன் பிரேக்காக சொல்கிறேனுங்க. எதுக்கு அந்தளவுக்கு நம்ம ஓட்டிட்டுங்க, நீங்கள் ஓட்டவே வேண்டாம். 160, 120 தாண்டாதீங்க. 100 to 120. அப்புறம் இப்போ தான் உங்களுக்கு வேறு அந்த ஸ்பீட் லிமிட் கொடுத்துட்டாங்க. 120க்கு மேலே போனீங்கன்னா பீப் பீப் பீப்புன்னு கத்திகிட்டே கிடக்க போகுது எப்படி இருந்தாலும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அந்த 120 தாண்டாமல் நீங்கள் ஓட்டிங்க. மொத்தத்தில் இந்த டொயோட்டா இன்னோவா வந்ததை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்க டிஎம்எஃப்? மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க டீசல் வந்தது. நானே அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஐயோ, இப்படி வேறு நிறுத்தி போட்டாங்களே வண்டியை, இனி இந்த உருமல் சத்தத்தை கேட்க முடியுமா? அந்த சத்தம் இருக்குது பாருங்க, அது ஒரு தனி இது. ஆனால் இன்னோவா ஒன்று தானேங்க நான் பார்த்தது இல்லைங்க. ஒரு கேரளா வண்டின்னு நினைக்கிறேங்க, ஒரு ஒயிட் கலர் டீபோர்டுன்னு 10 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருந்தது. அப்படியே மீட்டரோட ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. 99,999 அந்த மீட்டரோட ஃபோட்டோ போட 1 lakh கிலோமீட்டர், 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடுனதை பற்றி அவ்வளோ இதாக போட்டிருந்தாங்க. நான் பார்த்ததுலையே. அதுக்கப்புறம் நான் பார்த்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கோடா பார்த்துருக்குறேனுங்க, லான்சரை பார்த்துருக்குறேன். ஸ்கோடா 6.25 லட்சம் பார்த்துருக்குறேன். லான்சர் ஒரு 7-7.5 லட்சம் பார்த்துருக்குறேனுங்க. இன்ஜின் வேலை செய்யாமல் இதெல்லாமே ஷோரூமில் மெயின்டைன் பண்ணி. என்னென்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸ்கோடாவெல்லாம் இந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இவங்க இன்னோவாவுடைய தந்திரம் தான் இப்போ என்னென்னு நிறைய பேர் நிறைய விதமாக என்கிட்ட சொன்னாங்க. இப்போ கூட நம்ம டீம் சமீபத்தில் கமெண்ட் பண்ணார், இன்றைக்கி காலையிலையும் கூட இன்ஸ்டாகிராமில் அவர் நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அப்புறம் இந்த வண்டி வந்த உடனே வீடியோ போட சொன்னது நம்ம டிஎம்எஃப் தான். நேற்று வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ணே சந்தோஷமாக வண்டி வந்துருச்சு அப்படின்னாங்க. தான் நீங்கள் நினச்ச வண்டி டீசல் அப்படின்னாங்க. அவ்வளோ இதாக இருந்தது பார்த்த உடனே சந்தோஷம். கொஞ்சம் வேலையினால் வந்து நேற்று வீடியோ போட முடியலைங்க. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேனுங்க. நேற்று நீங்கள் என்ன வீடியோ பார்த்துருப்பீங்க? ஃபியட், கரெக்ட், ஃபியட் ரீஸ்டோரேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால் கொஞ்சம் வேலையினால் அதை நான் போட முடியல இந்த வீடியோ. அதனால தான் நான் இன்றைக்கி எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் டிஎம்எஃப். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் டீசலில் வந்து ஆட்டோமேட்டிக் வந்திருந்தால் உண்மையாலுமே நல்லா இருந்திருக்கும். நான் இன்னும் 100க்கு 100 சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ வந்து ஒரு 90% தான் சந்தோஷம். அதனால் என்ன இருந்தாலும் விலை ஜாஸ்தி ஏற்றி விடுறது கண்டிப்பாக ஏற்றி விட தான் போகிறாங்க. இன்னும் இந்த டீபோர்டு பீப்புள்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வாடகை கிடைக்கு வாங்கி ஓட்டுறதுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப இதாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா டொயோட்டோ ஹைக்ராஸ் வாங்கி அவங்க பெட்ரோல் ஊற்றி வாடகைக்கு ஓட்ட முடியாது இல்லைங்க. அவங்க பொழப்பே அதுன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் வந்து நம்ம அந்த பொழப்பில் போய் மண்ணெளி போட்ட மாதிரி ஆகி போயிடும். எது பெட்ரோல் வாங்கி ஊற்றிட்டேன் பண்ணையும் தாங்க ஒன்றும் இல்லைங்க, எப்பேற்பட்ட பண்ணையும். அதனால் வந்து டீசல் வந்து இப்போ வந்து நம்ம டாக்ஸிக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம டாக்ஸிக்காரங்க நிறைய பேர் நம்ம டிஎம்எஃப் இருக்காங்க. மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், டாக்ஸி டிஎம்எஃப், டாக்ஸி ஓட்டுறவங்க உங்களுக்கு அநேகமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி வந்தது வேறு லெவலில் ஹாப்பி எல்லாருமே. இந்த முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது, இந்த ஸ்பீடு மட்டும் பார்த்துங்க. இன்னோவா கிறிஸ்டாவில் தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் யோசனை பண்ணி தயவு செஞ்சு ஸ்பீடு கம்மியாக ஓட்டுங்க. ஏன்னா ஸ்பீடு பிரேக்கிங்னால் இன்னோவா கிறிஸ்டா. ஏன்னா வந்துங்க பழைய வண்டி நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பிஹெச்பி பிக்கப் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்காட்டி அந்த சொகுசு வந்து கண்டிப்பாக இந்த வண்டியில் இருக்காதுன்னு வச்சுக்கேன். பழைய இன்னோவோட சொகுசு தான். இந்த கிறிஸ்டா வந்து கண்டிப்பாக அதனுடைய சொகுசு கன்ஃபார்மே இருக்காது. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேனுங்க. அந்த மாதிரி வந்து பழைய வண்டியிலையும் கூட உங்களுக்கு ஒரு 120 போகும்போதுங்க வண்டி திணறும். 140 எல்லாம் கதறுன்னு வச்சுக்கங்களேன். நல்ல இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் மாறிடும், பயங்கர சத்தமாக இருக்கும். எது உங்களுக்கு பழைய இன்னோவா. ஆனால் இந்த இன்னோவா கிறிஸ்டா இருக்குது பார்த்தீங்களா, காலை வைக்க 120, 140, 160 சொரவான மாட்டம் போயிட்டே இருக்குங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு 120க்கு மேலே ஓட்டாதீங்க. அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வச்சுக்கிங்கன்னா தான் இந்த இன்னோவா கிறிஸ்டா நம்ம சேஃப்டியாக நம்ம ஒரு ஃபேமிலி வெஹிக்கலாக யூஸ் பண்ணலாம், ஒரு டீபோர்டுக்கு யூஸ் பண்ண நல்ல யூஸாக இருக்கும். இப்போதைக்கு வந்ததில் இந்த இன்னோவா கிறிஸ்டா ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்திருக்குது. அதை பார்த்து நீங்கள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். ரைட், இந்த இன்னோவா கிறிஸ்டா வந்தது மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்தது உங்களுக்கு ஹாப்பியா? டீசல் லவர்ஸ் ஹாப்பியா? என்ன தான் நிறைய பேர் பெட்ரோல் லவர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பெட்ரோல் லவர்ஸா டீசல் லவர்ஸா. சரிங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.